துதிப்பதின் ஆழம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசும். துதிப்பதின் ஆழம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, துதிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை சுவாமி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களுடைய உதடுகள் நாவு முறுமுறுக்கக்கூடாது சுவாமி, கேள்வி கேட்கக்கூடாதப்பா. தேவனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூஷிக்கக்கூடாது சுவாமி. எங்களுடைய எல்லா சோதனைகளிலும் இன்பமான நேரங்களிலும் துதி என்ற வல்லமையான ஆயுதத்தை கையில் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை குறை சொல்லாத வாழ்க்கை, பாவம் செய்யாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. அல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனைகள் நமக்கு நல்லா தெரியும். ஒரு நாளில் ஒரு மரணம் நடந்தால் நம்மளால் தாங்க முடியல. 40 நாள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறோம். பல சடங்குகளை வைத்திருக்கிறாங்க சமுதாயம். ஆனால் ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மடிந்தார்கள். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், யோசித்து பாருங்க, கழுதைகள், மாடுகள் எல்லாம் அழிந்தது. வேலையாட்கள் ஒரே நாள் விதினடே. துன்பத்தில் யாராவது துதிக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தாலே துதிக்கிறதுக்கு எத்தனை தயக்கம். ஆண்டவரை தேடி வருவதில்லை, கர்த்தரை ஒழுங்கா நம்ம தேடுறதில்லை. ஆனால் துன்பத்தில் துதிப்பது கடினமான காரியமாய் இருந்தாலும் யோபு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். துன்பத்திலும் என் தேவனை நம்மால் துதிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். துன்பத்தில் என்னால் துதிக்க முடியும் என்று பக்தன் யோபு நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் துதிப்பதின் ஆழம் என்று இந்த வசனத்துக்கு நாம் பெயர் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நன்மைகள் செய்து கூட வாயை திறந்து நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரை ஆராதிக்க மனதில்லை. ஆனால் துக்கத்தில் இருக்கிற ஒருவன் துதி, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணு அப்படின்னா எப்படிங்க அது? ஆகவே தான் இந்த வசனத்திற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம், துதிப்பதின் ஆழம். ஆழத்தில் எல்லாவற்றையும் இழந்தாலும் யோபு ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறார் என்றால், அவருடைய உள்ளத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்து, அந்த உள்ளம் நமக்கு இருந்தால் வியாதி வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு நாம் பின்வாங்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலும், இத்தனை இழப்புகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆக வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. சோதனைகளின் மத்தியில, இழப்புகளின் மத்தியில நாம் பாவம் செய்ய வாய்ப்பு 100% உண்டு. தேவனை குறை சொல்ல 100% சான்ஸ் இருக்குங்க. அப்படிதானே? ஆனால் பக்தன் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை, மனிதர்கள் மேலேயும் குற்றம் சொல்லலை. 15ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த எருதுகள், கழுதைகள், வேலையாட்கள் 3 பேரை வெட்டினது யார் அப்படின்னா சபேயார். அவர்கள் வந்து வேலையாட்களையும் எருதுகளையும் கழுதைகளையும் பட்டயக்கருக்கினாலே வெற்றி போட்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து 7000 ஆடுகளை வெட்ட முடியாது ஒரே நேரத்தில். ஆண்டவர் பார்க்கிறார், ஒரே நாளில் இவனுக்கு நஷ்டம் வரணுமா? 7000 ஆடை எப்படி ஒரு சத்துரு வெட்ட முடியும்? ஆக தேவனுடைய அக்கினியே புறப்பட்டு வந்து 7000 ஆடுகளையும் அதை மேய்த்து கொண்டிருந்த வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. இந்த வசனத்தை வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ம், வேறொருவன் வந்து ம், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ம். ஆடுகளையும் ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி ம். அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்போ இவனுடைய அழிவின் பின்னணியிலே சபேயார் என்ற எதிரிகள் இருந்தார்கள். இவனுடைய ஆடுகள் சுட்டெரிக்கப்பட்டதில் தேவனுடைய அக்கினின்னு சொல்றார். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேலையாட்கள் வந்து சொல்ற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, தேவனுடைய அக்கினியை நாங்கள் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன நினைச்சிருப்போம், இந்த அழிவின் பின்னணியிலே தேவனே இருக்கிறாரா? என்ன ஆண்டவரே, இத்தனை கொடூரம் இது, இத்தனை நஷ்டங்களின் பின்னணியில் நீர் இருக்கிறீரா? இவ்வளோ பெரிய கேள்வி பார்த்தீங்களா? தேவனை கேள்வி கேட்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து, ஆமேன், ஒட்டகங்கள் மேல் 3000 ஒட்டகங்களையும் அந்த 3000 ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த வேலையாட்களையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார்கள். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குங்க. ஃபீட்பேக் வந்து இவன் காதில் விழுகிறப்ப எப்படி இருந்திருக்கும்? ஒரே நாளில் தொழில் முடங்கி திவாலானது. 19ஆம் வசனம் மிக கொடூரமான ஒரு சம்பவம். வாசிக்க கேட்போம். வனாந்தர வழியாய் ம், பெருங்காற்று வந்து ம். அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். இவனுடைய அழிவின் பின்னணியிலே இயற்கையும் சேர்ந்து கொண்டது. வானத்திலிருந்து தேவ அக்கினி, கல்தேயர், சபேயர், இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? படுபாவி பையன், உனக்கு நான் என்னடா செஞ்சேன்? கல்தேயர், சபையர், உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? தேவனால் சாட்சி பெற்ற பக்தன் யோபு மனிதர்கள் மேல் குறை போடவில்லை, இயற்கை பேரழிவின் மேலே குறை சொல்லலை. அதற்கு பதிலாக அவன் தேவனை துதிக்கிறான்னா என்ன மனசுங்க? அன்றைக்கு அவனுக்கு ஆலயம் இல்லை, கைகளிலே நியாயபரமான புஸ்தகம் இல்லை. இதெல்லாம் எப்படி அவனுக்கு வந்தது? அவன் இருதயத்தில் கர்த்தர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். பாவம் செய்யவில்லை, குறை சொல்லவில்லை. இந்த இழப்புக்கு, இந்த நஷ்டத்திற்கு பெரும் காற்று ஒத்துழைத்தது, தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து சுட்டெரித்தது. எந்த ஒரு வாயை திறந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணானா சான்ஸே இல்லைங்க. அவனுடைய உத்தம குணத்தில் உறுதியாய் இருந்தான். அல்லேலூயா, தூஷிக்கல. ஸ்தோத்திரம். ஆக யாரையும் குற்றப்படுத்தல, கேள்வி கேட்கல, முறுமுறுக்கல, தேவனை விட்டு பின்வாங்கல. நம்ம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஆண்டவரே, நம்முடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன், இவ்வளோ தூரம் நல்லா வந்தப்ப இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி நம்முடைய பிரயாசத்தெல்லாம் நான் சொல்லி நம்மை நொந்து கொண்டிருப்போம். நம்மை நொந்து கொண்டிருந்திருப்போம், முறுமுறுத்திருப்போம், அல்லது தேவனை விட்டு பின்வாங்கியிருப்போம். ஆனால் பக்தன் யோபு ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆமென். அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அந்த இடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப். முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இத்தனை நஷ்டங்கள் தோல்வியில் வந்தாலும் அவன் எப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து சொல்றாங்க. எத்தனை தாழ்மை பாருங்க. நாம் துதிப்பதின் ஆழத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துட்டாலே, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, என் உணர்வுகள்லாம் உமக்கு தெரியுமா? இந்த குடும்பத்தில் வந்து நான் வாழ்க்கப்பட்டுட்டேனேன்னு சொல்லி நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம், ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம்.
நல்ல கவனிங்க. பக்தன் யோபு நமக்கு ஸ்தோத்திரம் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். அல்லேலூயா. செழிப்பு மட்டும் வாழ்க்கை அல்ல, இழப்பும் ஒரு வாழ்க்கை. ஆமென். இந்த 4வது நாள் வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தில் பல கேள்விகள் இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு அனுமதிச்சிங்க? ஏன் இந்த தனிமை? ஏன் இந்த எனக்கு வியாதி? இத்தனை பெரிய நஷ்டத்தில் ஏன் என்னை அனுமதித்தீர் என்று சொல்லி பல கேள்விகளோடு வந்திருக்கலாம். பக்தன் யோபு நமக்கு சிறந்த பாடத்தை கற்றுத்தருகிறான். கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் எடுத்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் தான். ஆசீர்வாதத்திலும் கர்த்தர், நஷ்டத்திலும் கர்த்தர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். ESV என்ற அந்த வேர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய சிம்பிளா தமிழ் பைபிள்ல கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறோம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு வாழ்த்துக்கள், ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். நீர் இப்படி என்னுடைய வாழ்க்கையில இத்தனை பெரிய இழப்புகளை அனுமதித்திற்கு ஆண்டவரே உம்மை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. என்ன மனநிலை பாருங்க, ஆட்டிடியூட். எப்படி இந்த சுபாவம் வந்தது? இப்படி எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா, நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் இருந்து, அப்போ பிறந்தத முதல் இப்ப வர என்ன நடத்துகிறது யார் தான்? நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தான். எனக்கு கொடுத்த மனைவி, பிள்ளைகள், தொழில், ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்கள்கிட்ட இருந்தான் வந்துச்சு ஆண்டவரே. என்னுடைய எல்லா நஷ்டமும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஆமென். எத்தனை பெரிய ஆழமான விசுவாசம் பாருங்க. இந்த காலை வேளையில நீங்கள் நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், சிலவற்றை தொலைத்து வந்திருக்கலாம். யாரையும் குறை சொல்லாதீங்க. இவன் சொன்ன அந்த வாய்மொழியிலே கல்தேயர் இல்லை, சபேயர் இல்லை. ஏன்? தேவனுடைய அக்கினி இறங்கி வந்து சுட்டரித்தது. தேவனை சொல்லல. இயற்கை பேரழிவுகளை அவன் முறுமுறுக்கல. பெரும் காற்று, ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவன் தேவனை குறை சொல்லவில்லை. ஆமென். காரணம் என்ன அப்படின்னா, பிறந்தது முதல் இப்ப வர நீங்க தான் எல்லாம் கொடுத்தீங்க. அனுபவிக்க தெரிஞ்ச எனக்கு துக்கப்படவும் எனக்கு தெரியணும். ஆமென். இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், இவைகளுக்கெல்லாம் நான் தகுதியானவன் என்ற அடிப்படையில் நீர் கொடுக்கவில்லை. நீர் கொடுத்தாலும் தோத்திரம், எடுத்தாலும் தோத்திரம். அவ்வளவுதாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவரே, உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில உமது இறையாண்மை, ஆளுகை, அதிகாரம் எல்லாம் உண்டு ஆண்டவரே. அதை நான் குறை சொல்லி அதை பழித்து போட விரும்பவில்லை. நீர் எதை செய்தாலும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். இருந்தாலும் சோத்திரம், இல்லாவிட்டால் கோடி சோத்திரம். ஏனால் நீ மகிமையான காரியங்களை செய்ய போகிறீர். அல்லேலூயா. ஆமென். சில முறுமுறுத்து கொண்டு வந்திருக்கலாம். பர்சனல் என்கவுண்டர் செய்கிறார். முறுமுறுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இருதயத்தில் சிலரை கசந்து கொண்டு வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிட்டு பக்தன் யோபு கர்த்தரையே பார்த்தான். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமானாலும் என் வாழ்க்கையிலே நஷ்டமானாலும் நீர்தான் ஆண்டவரே. ஆமென். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னுடைய செல்வம், என்னுடைய ஆசி, எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நீங்க தாப்பா. கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பிளஸ்ஸிங்கும் ஏன் சாமர்த்தியம், என்னுடைய தாளந்து, திறமையினால் அல்ல, எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது. ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வாசிக்கலாமா? அதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும்.
இந்த வசனத்தை நீங்க ஆணித்தரமா நம்பிட்டீங்கன்னா யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, சூழ்நிலையை குற்றப்படுத்த மாட்டீங்க, உங்களுக்குள்ள கசப்பே இருக்காதுங்க. எத்தனை பெரிய துரோகங்கள் நடந்தாலும் மன்னிக்கிற சுபாவம் எப்படி வரும்னா, இந்த வசனத்தை நீங்க அப்படியே நம்பிடணும். வாசிக்கலாம், யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா உங்க இன்க்ரிமெண்டா, உங்க ப்ரொமோஷனா எல்லாம் எங்க தான் அசைன் ஆகுது? ஹெவன்லங்க. ஹெவன்ல சைன் ஆனாதான் இங்க உங்க ஹையர் அத்தாரிட்டி சைன் பண்ண முடியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. உங்க பிரின்சிபலையோ அல்லது உங்க உயர் அதிகாரியோ நீங்க குற்றம் சாட்டவே மாட்டீங்க. அவன் போய் ஏதோ போட்டு கொடுத்துட்டான், அதனால தான் என் ப்ரொமோஷன் எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு, இந்த இன்க்ரிமெண்ட் வராததுக்கு காரணம் இன்னார் அன்னார்ன்னு சொல்லி ஒருபோதும் பழி சொல்ல மாட்டோம். நம்முடைய இருதயத்தில் ஆழமான நம்பிக்கை இருக்கும், பிதா இன்னும் சைன் பண்ணல. ஹல்லேலூயா. ஒரு வாகனம் வாங்குறதுனாலும் சரி, ஒரு சொத்து வாங்குறதுனாலும் சரி, எந்த நன்மையினாலும் சரிங்க, யார் மேலேயும் கசப்பு வராது. அவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டதுனால தான் இது நம்மளால் வாங்க முடியல, இப்படி எந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்ம இருதயத்தில் வர வாய்ப்பே இல்லைங்க. யாக்கோபு 1:17 உறுதியா இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் யாவும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது, அதிலே சோத்திரம் யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை. நல்ல கரங்களை தட்டி, இந்த 4ஆம் நாளிலே உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. ஓ, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். பிதா அனுமதித்தால் ஒழிய, ஓ சோத்திரம், உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் கொடுக்கவும் முடியாது, ஒருவரும் எடுக்கவும் முடியாது. எந்த பில்லி சுனியமோ மாந்திரிகமோ, ஓ சோத்திரம், மனிதனுடைய சூழ்ச்சிகளோ ஒருபோதும் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. யார் மேலே முறுமுறுக்காதீங்க, கசப்பு நமக்கு வரவே வராதுங்க. அவங்க கொடுக்கல பாரு, இவங்க கொடுக்கல, நான் எவ்வளோ மொய் செஞ்சிருக்கிறேன், ஒரு பைசா கூட செய்யலையே, இந்த முறுமுறுப்பே வராது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிதா உங்களுக்கு சைன் பண்ணலாம், யாரும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுல ரொம்ப உறுதியா இருந்தார். ஆகவே தான் கல்ச்சையரை பத்தி குறை சொல்லல, சபையரை பத்தி குறை சொல்லல. ஏன் வேலைக்காரன் வந்து சொல்றான், தேவனுடைய அக்கினி வந்து இறங்கி இதெல்லாம் பட்சித்து போட்டது. ஆண்டவரையும் குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை, தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கல, ஆண்டவரை விட்டு பின்வாங்கல. அவனுக்குள்ள ஒரு உறுதி இருந்தது, எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம். அவன் சொல்லுகிற அறிக்கை, எடுக்கிற ஒரு விசுவாச அறிக்கை நமக்குள்ள எப்பவும் இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப தூய்மையா இருக்கும். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இன்னும் ஆசீர்வாதம் வரல. 10 பிள்ளைகள் இழந்திருக்கிறான், 7000 ஆடை இழந்திருக்கிறான், 3000 ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் இழந்த நேரத்தில் சொல்றான், இன்னும் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு. எப்படிங்க நம்பிக்கையின் ஆழத்தை பார்த்தீங்களா? விசுவாசத்தின் ஆழம் இருக்கிறது, துதிக்கிறதுல ஆழம் இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்க இருதயத்தில் அநேகரை நினைத்து நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம், இந்த ஆசீர்வாதத்தை இவங்க தடை பண்ணிட்டாங்களே ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட பிளஸ்ஸிங்க, ஓ இன்னாருடைய பேர் பட்டு விட்டதே என்று சொல்லி புலம்பி கொண்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில ஓ சோத்திரம், மந்திரமோ மாந்திரிகமோ பிசாசின் கிரியைகளோ, ஓ சோத்திரம், எந்த மனிதனுடைய சூழ்ச்சிகளோ, எந்த மனிதனுடைய சாபங்களோ உன் மேல பலிக்கவே பலிக்காது. உன்னுடைய முழு வாழ்க்கையின் ஆளுகை கர்த்தர் பேரில் இருக்கிறது. எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு மகளே.
இன்னும் அநேக காரியங்களை உனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓ ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறா. என்ன அருமையான ஒரு இருதயம் பாருங்க. இருதயம் சுத்தமா இருக்கணுங்க. கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். நம்ம இருதயத்தில் நம்ம சிந்தனைக்குள்ள பயங்கர குழப்பம் வரும். அவங்கனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சோ, இவங்கனால தான் இந்த பிரச்சனையா, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. யோபு அவன் கர்த்தரை குறை சொல்லவில்லை. ஆமென். பாவம் செய்யவில்லை. அப்போ சோதனை வரும்போது பாவம் செய்ய 100% வாய்ப்பு இருக்குங்க. வேதமே சொல்லுது, இழப்புகளில் நம் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பக்தன் யோபு இழப்ப கூட அதுவும் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்றான். அல்லேலூயா. மனைவி மூலமா சாத்தான் தூண்டி விடுகிறான் பாருங்க. சில நேரத்தில் சாத்தான் யாரையும் கையில் எடுப்பான். பயப்படக்கூடாது. சாத்தானுடைய வாதம் என்ன? யோபு எப்படியாவது ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும். அதான் சாத்தானுடைய டார்கெட்டுங்க. ஆசிக்க கேட்கலாம். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால். தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தூண்டி விடுகிறான். அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். நம்மை எப்படியாவது வாயை திறந்து தேவனை தூஷிக்க வைக்கணும். அதான் பிசாசோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்க. 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலையும் சொல்றான் பாருங்க. இதே வார்த்தையை சொல்றான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். தொடுங்க ஆண்டவரே. அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாத்தீங்களா? பிசாசோட ஃபுல் டார்கெட் நம்ம எப்படியாவது ஆண்டவர் தூஷிக்கணும், அவரை விட்டு விலகணும், இந்த வாய் துதிக்க கூடாது. தூஷிக்கிறதுக்காக பிசாசு ஏவி விடுகிறான். ஆண்டவரே ஏவனான்னு சொல்றான். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மையத்துல பாருங்க. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். ஆண்டவரையே ஏவி விடுகிறான் பிசாஸ். யோபுவே அப்படி செஞ்சா நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதே தூஷிக்கிற வார்த்தைய இப்ப பக்கத்துல உயிரோடு இருக்கிறது யாரு? மனைவி. அவங்க வாயில வந்து போடுறாங்க. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பரலோகத்தில் செய்யப்பட்ட அந்த கான்வர்சேஷன்ல ஒரு பகுதியை கட் அண்ட் பேஸ்ட் எங்க போடுறான்? மனைவின் வாயில போட்டு சொல்ல வைக்கிறான் பாரு. கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுல தேவையில்லாதது பேசி உடைச்சிடக்கூடாது. நம்ம காமெடி பேசுறேன்னு சொல்லுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். உறவுகளுக்குள்ள எதையும் பேசி உறவை சீர்கட்டு போக பண்ணக்கூடாது. பேச்சு ரிஹர்சல் பண்ணணும். நம்ம ஒரு பேச்சு பேசுறோம் அப்படின்னா வாயில ஒரு ரிஹர்சல் மனசுக்குள்ளேயே பண்ணணும். சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி பார்ப்பாங்க, சூப்பரான அவங்க. ஏன்னா தே ஆர் டூயிங் ரிஹர்சல். ஒரு பேசுறதுக்கு முன்னாடி அவங்களே பேசி பார்க்குறாங்க. அப்போ எது தேவையில்லாத வார்த்தை அவங்களே எல்லாம் டெலீட் பண்ணி, அதெல்லாம் ரொம்ப அருமையான ப்ராக்டிஸுங்க. கவனமாக இருக்கணும். இங்கே மனைவி வார்த்தையை விட்டுட்டா. அப்போ பக்தன் யோபு தெளிவாக இருக்கிறார். உத்தமத்தில் உறுதியுள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், சன்மார்க்கன், ஹல்லேலூயா, பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனால் சாட்சி பெற்றவன் அல்லவா. அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை 2:10 வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல எனக்குன்னு ஒண்ணு இல்லப்பா, நான் நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் கடந்து செல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அதிகாரத்தை அவன் முழுவதுமாய் நம்புகிறான். அவருடைய ஆளுமை, இறையாண்மை, ஆண்டவருடைய சித்தம், விருப்பம், மனத்தாழ்மையாய் ஒப்புக்கொள்கிறான். அவர் எதை செய்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த நாலேஜ் நமக்கு வேணுங்க, விசுவாச மக்கள். நமக்கு இந்த பக்தன் யோபு கிறிஸ்துவின் நிழலாட்டமாய் இருக்கிறான்.
கிறிஸ்து உள்ள வந்துடுவார். ஷேடோ வாசிக்கலாமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து கேட்கிறார், நியாயம் விசாரிக்கிறார், ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ஒரு பதில் சொல்லலைங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குப்பா. உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசுவின் மறுமொழி தான் இன்னைக்கு நமக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரிங்க. ஆண்டவருடைய அந்த மறுமொழி அப்படியே ஷேடோவா, நிழலாட்டமாய் பக்தன் யோபு செயல்படுகிறான். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் வசனத்தை, யோவான் 19:11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆமென், ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகிறது. யாக்கோபு 1:17 இங்க பயன்படுத்துகிறார் பாரு. பக்தன் யோபுவுக்கு இருந்த முழு நம்பிக்கை அதுதானே. அசைக்க முடியாத விசுவாசம் என்ன? எல்லாம் ஆண்டவர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை நஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும் யார் மேலேயும் கசந்து கொள்ள வேண்டாம். பரத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய நாமத்தையே மேன்மை பாராட்டினான். அவனுடைய சரீரத்தில் வியாதி அனுமதித்த போது கூட சுவாமி அதையும் முறுமுறுக்கல. சுவாமி, கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி, தீமையை பெறுவதிலும் பக்தன் யோபு கவனமாயிருந்து கர்த்தரை துதிக்கிறவனாயிருந்தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் என்று சொல்லி, இவ்வளோ பெரிய ஆழமான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம். ஆண்டவரே, கர்த்தருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்கல, முறுமுறுக்கலை, யாரையும் கசந்து கொள்ளலை, யார் மேலும் பழி போடலப்பா. அந்த அப்படிப்பட்ட துதிக்கிற ஆழத்தை எங்களுக்கு தாங்க. வசனம் கேட்ட இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.